வணக்கம். இன்னைக்கு 2 செய்தி பார்ப்போம். சத்தியம் தலைப்புச் செய்திகள்ல வந்த 2 செய்திகளை நாம் பார்ப்போம். ஒன்று 9,000 கோடி பணம் மற்றும் நகை மற்றும் பரிசுப் பொருட்கள். பணம், நகை, பரிசுப் பொருட்கள் என்று 9,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் இந்த எலெக்ஷன் கமிஷனால் பிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 75 வருட சுதந்திர இந்தியாவிலேயே இந்த தடவை மட்டும்தான் 9,000 கோடிங்க. 1 கோடி 2 கோடி இல்லை, 500 கோடி 1000 கோடி இல்லை, 9,000 கோடி ரூபாய்க்கான பணம், நகை மற்றும் பரிசு பொருட்கள் 75 வருட இந்திய தேர்தல் வரலாற்றில் இந்த தடவை தான் 9,000 கோடி ரூபாய்க்காக பிடிக்கப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா இதில் பிடிச்சது நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா 4,000 கோடி ரூபா. யார்? நம்ம நயினா நாகேந்திரன். அவர் ஒரு பிஜேபியினுடைய எம்பி வேட்பாளர். அவர் பணம் ஒரு 4,000 கோடி ரூபாயை அவங்க கைப்பற்றியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன். சரி, இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களையும் எலெக்ஷன் கமிஷனால் பிடிக்கப்பட்ட, அதாவது கள்ளப்பணம் என்று சொல்லக்கூடிய கணக்கில் வராத பணத்தை பிடித்த எலெக்ஷன் கமிஷனுடைய அமௌண்ட் எவ்வளவு? தரவுகள் 9,000 கோடி சொல்கிறாங்க. இது முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா 98% பார்த்தீங்கன்னா பிஜேபியோட பணம். எல்லாமே பிஜேபியோட பணம் தான். எப்படி கிடச்சிச்சு, எங்கே கிடச்சிச்சு, யார் கொடுக்குறாங்க அவ்வளவு பணம் அந்த பிஜேபி கட்சிக்கு தெரியல. சட்டவிரோதமாக இப்போ பாருங்கள், நம்ம நயினா நாகேந்திரன் இருக்காரு, அந்த எம்பி வேட்பாளர். அவர் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய பணமே 4 கோடி ரூபா அவரோட சொந்த பணம் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. அவங்க கூட இருக்கிறவங்கள கட்சிக்காரங்களே அவரை போட்டு கொடுத்து தானே இப்போ 4,000 கோடி ரூபாயை பிடிச்சிருக்காங்க. என்ன பெட்டியில் உட்காந்துருக்காங்க, எத்தனை நம்பர் பெட்டியில் S1 S2 என்ன நம்பரில் உட்காந்துருக்காங்க, எந்த சீட்டில் உட்காந்துருக்காங்க, எந்த விவரங்கள் முதற்கொண்டு எவ்வளோ பணம் கையில் வச்சுருக்காங்க, இந்த விவரங்கள் எல்லாமே சேர்த்து தானே அவங்க அவங்க கூட இருக்கிறவங்களே போட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ யார் போட்டு கொடுத்தது அப்படிங்கிற அந்த டீட்டெயில் நமக்கு வேணும்ல. ஒரு எலெக்ஷன் கமிஷன் நல்ல மொழிப்போட நல்லபடியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது 9,000 கோடி பணத்தை வெளியே எடுக்க முடியுமா? எந்த அரசியல் கட்சியிலாவது? மாற்று கட்சிகள், இதர கட்சிகள் யாராவது எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாது? பயந்துருவாங்க. எங்கே பிடிச்சாங்கன்னா நம்ம கேஸ் வந்துருமோ அப்படின்னு. ஆனால் இதையெல்லாம் கவலைப்படாமல் 4,000 கோடியாக இருந்தாலும் சரி, 5,000 கோடியாக இருந்தாலும் சரி, ஒரே இதில் கொண்டு போகிறதுக்கான மன வலிமையும் மனதைரியமும் யாருக்கு இருக்குது அப்படின்னா பிஜேபி கட்சிக்கு தான். ஏன்னா யாரும் பிடிக்க மாட்டாங்க. கேட்டாக்க ஐடென்டி கார்டை காமிச்சிட்டு போயிடலாம். அதுலேயும் ஒரு சில நல்ல அதிகாரிகள், நல்ல கெட்டிக்கார அதிகாரிகள், நல்ல சமூக அக்கறையுள்ள அதிகாரிகள், யாராவது ஒரு சில அதிகாரிகள் இந்த மாதிரி 4,000 கோடி ரூபாயை பிடிச்ச மாதிரி பிடிச்சி கொடுத்தாதான். இல்லை அப்படின்னா அங்கே ஒரு 4 கோடியில் ஒரு 50 லட்சத்தை வாங்கி பாயில் வச்சுட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. ஆனால் அங்கே போக விரும்பலாம். அந்த மாதிரிலாம் சட்டத்தின் முன்பு இவர்களை ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக 9,000 கோடி ரூபாய் பரிசு, நகை மற்றும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. 9,000 கோடி ரூபாங்க. இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு தலைக்கு ஒரு 1 லட்சம் கொடுத்தா கூட ஏதோ ஒரு 50,000 அதை கொடுக்கலாங்க. அவங்களுடைய பஞ்சம் தீரும், அவர்களுடைய பசி தீரும். அவர் ஏதாவது தொழில் செய்வாங்க. ஏதாவது ஒரு 10 ரூபாய்க்கு காய்கறி வாங்கி ஏதாவது இருப்பான். என்ன மாதிரி வெங்காயம் ஏதாவது வாங்கி ஒரு 10,000 ரூபா முதல்ல போட்டு வெங்காயம் யாராவது வாங்கி ஒரு 10 கிலோ விற்பான். அதன் மூலமாக அவன் பொழைச்சிக்குவான். எத்தனாயிரம் பேர்த்த தொழிலதிபர்கள் உருவாக்கி இருக்கலாம் தெரியுமா? அந்த 9,000 கோடிக்கு அசால்ட்டாக 9,000 கோடி கொண்டு எலெக்ஷன் கமிஷனை கொடுத்துருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் அப்படியே வாங்கி அப்படியே அங்கே மேல் இடத்துல கொடுத்துரும் ஆளுங்கட்சிக்கிட்ட. அவங்க தேர்தல் பாண்டு மூலமாக, பிஎம் கேர் பாண்டு மூலமாக வாங்கின பணம் பத்தாதுன்னு, இது இல்லாமல் இங்கே இன்கம் டேக்ஸில் பிடிக்கிற பணம் பூரா, இந்த எலெக்ஷன் கமிஷனில் பிடிக்கிற பணம் பூரா திரும்பி அவங்களுக்கு தான் போகுது. வேறு யாருக்கு போகுது? எதுக்கு அவ்வளோ பெரிய பணங்களை 9,000 கோடி ரூபாய் பணம் மற்றும் பரிசு பொருட்கள் இதெல்லாம் எதுக்கு அவ்வளவு இது பண்ணுறீங்க? மக்களுக்கு கொடுத்தா கூட ஏதாவது பசியாரு, ஏதாவது பசி தேவை. ஏதாவது நிறைய தொழிலதிபர்கள் ஒரு ஆளுக்கு ஒரு 5 லட்சம் வச்சுக்கிட்டா கூட எத்தனை தொழிலதிபர்களை உருவாகிருக்கலாங்க. ஏங்க இந்த மாதிரி கொண்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு கொண்டு பணத்தை கொடுக்குறீங்க? அப்போது இழந்ததே 9,000 கோடினாக்கா, அப்போ பிடிக்கப்பட்டதே 9,000 கோடினா பிடிக்காத பணம் எவ்வளவு? எத்தனை ஆயிரம் கோடி?
பிடிக்கப்பட்ட பணம், நகை, பரிசு பொருட்களே 9,000 கோடி என்றால், பிடிக்கப்படாமல் 150 கோடி மக்களுக்கு நடுவில் சுற்றிக்கிட்டு இருக்கிற அந்த வேன்களில், கார்களில், பஸ்ஸுகளில், லாரிகளில் இன்னும் எத்தனாயிரம் கோடி பதுங்கி இருக்கோ யாருக்கு தெரியும்? எலெக்ஷன் கமிஷன் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டும் பார்த்துக்கிட்டே இருக்குது. சுப்ரீம் கோர்ட் இருக்குது, இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் இருக்குது, எலெக்ஷன் கமிஷன் இருக்குது, சிபிஐ இருக்குது, இடி இருக்குது, அமலாக்கத்துறை இருக்குது, என்ஐஏ இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் 9,000 கோடி ரூபா கள்ள பணம், கணக்கில் வராத கருப்பு பணம். கள்ள அக்கௌண்ட் இருந்தால் தான் பிடிச்சிருக்க மாட்டாங்களே. இன்னும் என்னென்ன நடக்க போதோ, என்னென்ன கொடுமை கொடூரம்லாம் நடக்க போதோ தெரியல பிஜேபி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா. நன்றி, வணக்கம்.